எதிர்பார்த்த கூட்டத்தை விட அதிகமாக கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இரங்கல் தெரிவித்த போது இன்னைக்கு சொல்றாரு. ஒரு 25 லட்சம் பேர் வந்திருப்பாங்களா நேற்று நிகழ்ச்சிக்கு? 15 லட்சம் பேர்னு சொல்றாங்க. வந்திருப்பாங்க. இப்போ அந்த 15 லட்சம் பேர் தான் நீங்க எதிர்பார்த்திருக்கீங்களா? மோனப்படை அறிவிப்புல லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இடம்பெறும் அளவுக்கு 15 லட்சம் மக்கள் வருவார்கள் என்று இருக்கிறதா இல்லையா? அப்போ நீங்க எதிர்பார்த்த எண்ணிக்கை தானே. பீச்சில் இருந்தவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 3லேருந்து 4 லட்சம். சென்னையின் மக்கள் தொகை 1.5 கோடி. அப்போ 15 லட்சம் மக்களோட நலனை பாதுகாக்க முடியாத நீங்க 1.5 கோடி மக்களுக்கான அதிகமான கூடுதல் மழை பெய்தால் நீங்கள் அவர்களை எப்படி காப்பாற்றுவீர்கள்? ஆளத் தெரியாதவர்கள் ஆண்டால் தான் இப்படி காரணங்களை கூறுவார்கள். அதுவும் முதல்வரோட அறிக்கையில பாத்தீங்கன்னா அடுத்த முறை திருத்திக் கொள்ளும். விமானப்படை சாகச நிகழ்ச்சி நடத்த போகிறோம்ன்ற முடிவு வெள்ளிக்கிழமை எடுத்திருப்பாங்களா? 10 to 15 days முன்னாடி கூட 2 மாதம். அரசு எப்படிப்பட்ட அரசுன்னா, அமைச்சர் சொல்றது அதிகாரி மதிக்காத அரசு தான் இந்த அரசு. அதிகாரிகள் யாரும் அமைச்சருடைய பேச்சு கேட்கறதில்லையா? ஒவ்வொரு துறையை பொறுத்து உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், துணை முதல்வர் இதுக்கு பொறுப்பான குமரகுருபன் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னார்னா, அவரது நண்பர் அன்பில் மகேஷ் மற்றும் துணை முதல்வரின் நண்பர் 2 பேரும் சேர்ந்து குமரகுருபனை காப்பாற்றுவார். ஏன் சொன்னாலும் முடியாது. அதையும் மீறி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் முதல்வர் முருகானந்தம் தலையிடுவார். இப்ப நீங்க இவ்வளவு நேரம் பேசுனதுல ஏகப்பட்ட குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இல்லையா? இதுதான் தமிழக அரசு. லட்சம் கூட்டம் வருது அப்படின்ற பட்சத்துல இது எக்ஸ்பெக்டடா இல்ல அன்எக்ஸ்பெக்டடா இருந்தாலும் கூட இத்தனை கூட்டத்தை ஓரளவுக்கு மேல நம்மளால கட்டுப்படுத்த முடியாது அல்லது கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிற ஒரு விஷயத்துக்கு வரலாம். ஏன்னா அப்படிதான் நம்ம இவ்வளவு மேல வந்தா கட்டுப்படுத்த முடியாது. எதுக்கு நிகழ்ச்சி நடக்குது? அத்திவரதர் 40 வருடத்துக்கு ஒரு முறை அத்திவரதர் எழுந்தருள்வார். எங்களால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது, அதனால அத்திவரதர் இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து எழுந்தருள வேண்டும் என்று சொல்லித்தான் பாருங்க. எனக்கு வியப்பாக இருக்கிறது, மக்களவை எம்பி தூத்துக்குடி எம்பி திருமதி கனிமொழி அவர்கள் அதிகமாக கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும். திமுக கூட்டத்தில் காலியா சேர் பூரா காலியா இருக்குன்றதுக்காக கூட்டமே எங்கேயும் கூடக்கூடாதுன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? வேலை செய்யணும், வேலை விட்டு தூக்கிடுவாங்கன்ற அச்சம் இருக்கும்போது தான் அதிகாரிகள் வேலை செய்யணும். 2003 10 லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொன்னாங்க. அன்னைக்கு ஒரு பிசுறு இல்லாம நடந்துச்சு. வேலை ஒழுங்கா வேலை செய்யலைன்னா ஜெயலலிதா எப்படி நடவடிக்கை எடுப்பார் என்ற அச்சம் ஒவ்வொரு அதிகாரி மனதிலும் இருந்தது. இன்னைக்கு மந்திரியை மதிக்க மாட்டாங்க. என்ன நடவடிக்கை மாத்தி தான் பாரு. என்ன முதல்வர் இந்த நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு கூட்டத்தை நடத்தல. யார் நடத்தினது? பப்ளிக் செக்ரட்டரி. ஏன் கோஆர்டினேஷன்ல? அடிப்படைங்க கண்ணியை வைக்கல, கக்கூசியம் இல்ல, டிராபிக் யார் மேனேஜ் பண்ணுது, பந்தோபஸ்து யார் ரெஸ்பான்சிபிலிட்டி, சஸ்பெண்ட் பண்ணு. முதல்வர் இது மாதிரியான நடவடிக்கைகளை பெரிய அளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுக்காததுனால அதிகாரிகள் எல்லாமே அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. அதிகாரிகள் இது நம்ம கவர்மெண்ட், அவரு என்ன நம்ம மேல் நடவடிக்கை இருக்கு? அம்மி கொத்தரோட கூப்பிட்டு கோயில் சேலை செய்ய சொன்னா என்ன ஆகும்? அப்படி அம்மி கொத்துபவர்கள் தான் இன்று அதிகாரிகளாக இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே தமிழகம் என்ற சிலை மாட்டிக்கொண்டு முதல்வரையும் சேர்த்து தான் போகும். வீட்டு 5 லட்சம் தூக்கி அப்படி அடிச்சுட்டு எப்படி அமைதியா அடுத்தது கண் நோக்கி நகர்ந்து செல்கிறார்கள் பார்த்தீங்களா? அடுத்த முறை கவனமாக இருப்போம் என்று சொல்கிறீர்களே, இந்த முறை கவனமாக இல்லாதவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சவுக்கு சங்கர் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கும். வணக்கம் சார். வணக்கம் கில்லோர். நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன். நீண்ட நாட்களாக சிறை சென்று வந்திருக்கிறீங்க. முதலாக உங்களுடைய உடல்நலம் குறித்து பல்வேறு விவகாரங்களை நீங்க வெளியில பேசிட்டீங்க. இருந்தாலும் கூட நம்முடைய நேயர்களுக்கு இப்பொழுது நீங்க சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் முதற்கட்டம். உடல் எல்லாம் இன்னும் சிக்கல் இருக்கு, வந்துட்டேன்ல, இனிமேல் பாருங்க. ஓகே சார். ஃபைன். இப்போ நீங்கள் வந்த உடனே பல்வேறு அரசியல் விவகாரங்கள் மீண்டும் சூடு புறக்க தொடங்கியிருக்கு. ஏன்னா நீங்கள் வெளியில் வர்ற மறுநாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் வெளியில் வந்தார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு விவகாரங்கள் அவர் உடனே பதவியேற்றது இந்த விவகாரமாக இருந்தாலும் கூட இப்போ நடந்த விவகாரத்தில் மெரினா பீச்சில் அந்த வான்வெளி சாகசம் நடந்துச்சு. இதில் விமானப்படை நடத்திய மிகப்பெரிய அளவிலான ஒரு சாகச நிகழ்ச்சி நடத்தினாங்க. கடுமையான கூட்டம், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறாங்க. இதில் ஏற்படுத்தப்பட்ட அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே மிகப்பெரிய அளவில் ஒரு தொய்வு நிலை இருந்திருக்குது. இதில் கவர்மெண்ட்டில் மிகப்பெரிய அளவில் ஃபெயிலியர் இருக்குது. ஒரு சரியான அடிப்படை தேவைகளை முறையாக எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கலை அப்படின்ற பிரச்சனை இருக்குது. கிட்டத்தட்ட 5 நபர்கள் உயிரிழந்ததாகவும் சொல்கிறாங்க. அந்த வெயிலின் தாக்கம் அதிகரித்து அந்த கூட்ட நெரிசலில்
5 பேர் வந்து மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்ட நபர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகப்பட்டிருக்கிறாங்க. இந்த விமானப்படையினுடைய இந்த நிகழ்ச்சியில இத்தனை கூட்டம் வருது அப்படின்றது முன்கூட்டியே காவல்துறைக்கும் அரசுக்கும் தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? தெரிஞ்சிருக்கணும், அதுதான் அரசு. தெரியலன்னா நீங்கள் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடத்தக்கூடாது, அவ்வளோதான், சிம்பிள். கடைசியாக 2003ஆம் ஆண்டு அன்று செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தபோது இதே போல் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. 10 லட்சம் மக்கள் அப்போது பார்வையிட்டார்கள். இன்றைக்கி இந்த மெட்ரோ ரயில் எவ்வளோ கூட்டன்றதெல்லாம் நீங்கள் செய்தியில் பார்த்துருக்கீங்க. அன்றைக்கி மெட்ரோ ரயில் இருந்துச்சா? அப்போ எப்படி மக்கள் சிக்கல் இல்லாமல் வந்து போனாங்க? அப்போதும் கடற்கரையில் மக்கள் கூடியிருந்த கூட்டம் புகைப்படங்கள் இருக்குன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏர் மார்ஷல் கிருஷ்ணசாமி மற்றும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்ததை பார்த்தார்கள். உயிரிழப்பு எதுவும் ஏற்பட்டதா? அண்டு போக்குவரத்து நெரிசலில் மக்கள் சிக்கின்றன எங்கேயாவது பதிவுகள் இருந்திருக்கும். இப்போது இன்று அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஒரு பத்திரிகையாளரிடம் பேசினேன், எதுவும் இல்லை, ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னு. அப்போ இந்த அளவு கூட்டம் இருந்துச்சா? இதே மாதிரி 10 லட்சம் சொல்கிறேன்ல, 10 லட்சம் 10 லட்சம். ஸோ நீங்கள் ஒன்று கேட்டீங்க, இது அரசுக்கு முன்பே தெரியாதா அப்படின்ட்டு. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் கூட்டம் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெறும் என்ற செய்தி இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முன்பாகவே வந்ததா இல்லையா? நம்ம 15 லட்சம் பேர் வந்து கூடுவாங்க, அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்றோம்னு சொல்லி விமானப்படை அதிகாரியும் வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு. அப்போ அந்த விமானப்படை அதிகாரிகள் இதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய மாநில அரசோடு கலந்தாய்வு நடத்தியிருப்பார்களா இல்லையா? அந்த கலந்தாய்வில் 15 லட்சம் மக்களை எதிர்பார்க்கிறோம் என்று விமானப்படை அதிகாரிகள் தமிழக அரசு அதிகாரிகளிடம் தெரிவித்திருப்பார்களா இல்லையா? பிறகு எப்படி வந்து தெரியாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? ஒரு எடப்பாடி எதிர்பார்த்த கூட்டத்தை விட அதிகமாக கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இரங்கல் தெரிவித்த போது இன்னைக்கு சொல்றாரு. ஒரு 25 லட்சம் பேர் வந்திருப்பாங்களா நேற்று நிகழ்ச்சிக்கு? 15 லட்சம் பேர்னு சொல்றாங்க, வந்திருப்பாங்க. இப்போ அந்த 15 லட்சம் பேர் தான் நீங்க எதிர்பார்த்திருக்கீங்களே. விமானப்படை அறிவிப்புல லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இடம்பெறும் அளவுக்கு 15 லட்சம் மக்கள் வருவார்கள் என்று இருக்கிறதா இல்லையா? அப்போ நீங்க எதிர்பார்த்த எண்ணிக்கை தானே. ஏங்க பீச்சில் இருந்தவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 3லேருந்து 4 லட்சம், அவ்வளவுதான். இந்த புறம் சைதாப்பேட்டை, தாம்பரம், வேளச்சேரி இந்த பகுதியிலிருந்து வரும் கூட்டம், இந்த புறம் அடையாறு இந்த பகுதியிலிருந்து வரும் கூட்டம், அதாவது கடற்கரையை நோக்கி எங்கெங்கெல்லாம் அந்த சென்னை நகரின் பகுதிகள் இருக்கிறதோ அங்கிருந்தெல்லாம் வரும் கூட்டம், வரும் வழியெங்கும் ஏற்பட்ட இந்த சிக்கல்களினால் தான் அந்த வழியிலே மக்கள் மாட்டிக்கொண்டு இந்த அவதிப்பட்டிருக்கிறார்கள். சரிங்க, ஒரு வாதத்துக்கு இவ்வளவு மக்கள் வருவார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. சென்னையின் மக்கள் தொகை 1.5 கோடி இருக்கும்ல, 1.5 கோடி. இதில் 10% மக்கள் குழுமியதையே உங்களால் சந்திக்க முடியவில்லையே. 1.5 கோடி மக்கள் இருக்கக்கூடிய சென்னை மாநகரில் நான் இப்போ இன்னும் ஒரு 10-15 நாட்களில் வெள்ளம் வரப்போகிறது. இது மான்சூன் ஸ்டார்ட் ஆக போகுது. வழக்கத்தை விட மழை வரப்போகுது, வெள்ளம் மழை வரப்போகுது, வெள்ளம் வரும். கூடுதலா மழை பெய்யும் வானிலை சொல்லியிருக்காங்களா இல்லையா? அப்ப வெள்ளம் வரத்தானே செய்யும். அப்ப 15 லட்சம் மக்களோட நலனை பாதுகாக்க முடியாத நீங்க 1.5 கோடி மக்களுக்கான அதிகமான கூடுதல் மழை பெய்தால் நீங்கள் அவர்களை எப்படி காப்பாற்றுவீர்கள்? அப்போதும் சொல்லுவீங்களா இந்த அளவுக்கு மழை வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லைன்னு சொல்லுவாங்களா? போன வருஷம் சொல்லியிருந்தாங்க. அப்போது வழக்கமாக இதே பதிலை இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? சிலோர் ஆளத் தெரியாதவர்கள் ஆண்டால் தான் இப்படி காரணங்களை கூறுவார்கள். அதுவும் முதல்வரோட அறிக்கையில பாத்தீங்கன்னா அடுத்த முறை திருத்திக் கொள்கிறோம். நீங்க அடுத்த முறையும் திருத்திக் கொள்வதில்லையே. மரக்காணம் செங்கல்பட்டுல கள்ளச்சாராய சாவு நடந்ததா? திருந்துனீங்களா? அதுக்கு பிறகு கள்ளக்குறிச்சி நடந்துச்சு. மரக்காணம் செங்கல்பட்டுல கள்ளச்சாராய சாவு நடந்த பிறகு கிரைம் பிரான்ச் அந்த இன்வெஸ்டிகேட் பண்ண கிரைம் பிரான்ச் சிஐடியும் தமிழ்நாடு டிஜிபி சங்கர் ஜிவாலும் எழுத்துப்பூர்வமாக முதல்வருக்கு, உள்துறை செயலாளருக்கு கடிதம் எழுதுறாங்க இல்லையா? அந்த கடிதத்தில் இது போல வந்து மெத்தனாலுக்கான பாலிசியே இல்லை, எக்ஸைஸ் கண்ட்ரோல் இது வருது, நீங்க இது சம்பந்தமாக அறிவுரைகள் வழங்க வேண்டும். இந்த மெத்தனால் ஸ்மக்லிங்கை நீங்கள் தடுக்கவில்லை என்றால் மரக்காணம் போன்ற சாவுகள் ஏற்படும் எழுத்துப்பூர்வமா சொன்ன பிறகு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க சொல்லுங்க. அப்போ அடுத்த முறை கவனமா இருப்போம்னா ஃபர்ஸ்ட் இவருக்கு அடுத்த முறை ஆட்சிக்கு வருவோன்ற நம்பிக்கையை வந்து கண்டு நான் வியக்கிறேன். இப்படி ஒரு அலங்கோல ஆட்சி நடத்திய பிறகு இவருக்கு அடுத்த முறை ஆட்சிக்கு வருவோன்ற நம்பிக்கையெல்லாம் முதல்வருக்கு இருக்கக்கூடாது. அப்போ அடுத்த முறை கவனம் செலுத்துவோம்னா இவர் அடுத்த முறை ஆட்சிக்கு வருவோம்னு நம்புறாரு. அந்த அளவுக்கு தமிழக மக்களை முட்டாளாக முதல்வர் கருதுகிறார் என்பதுதான் எனக்கு வியப்பாக இருக்கிறது. லுக்கு கிலோ இந்த விமானப்படை இன்னைக்கு நேத்து என்ன கிழமை, ஞாயிறு இல்லையா? விமானப்படை சாகச நிகழ்ச்சி நடத்த போகிறோம்ன்ற முடிவு வந்து வெள்ளிக்கிழமை எடுத்திருப்பாங்களா? ஒரு வாரத்துக்குள்ள முடிவு எப்போ, இந்த மாதிரி திட்டம் எப்போ, இது சாகச படம் இது நடத்தலான்றது திட்டம் எவ்வளவு நாளைக்கு முன்னாடி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 10 to 15 days முன்னாடி கூட இருந்தது. 2 மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி எடுத்தாச்சு. அவ்வளவு ஒரு வாரத்தெல்லாம் பண்ண முடியாதுங்க. இது 2 மாதத்துக்கு முன்பே அரசுக்கு தெரிவிக்கப்பட்டாச்சு. அந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அரசிடம் 2 மாத கால அவகாசம் இருந்தது. பாருங்க, இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். சரிங்களா? இதுதான் அரசு.
நீங்க வெளியில சிவில் டிபார்ட்மெண்ட் வெளியே அரசு துறை சாராதவர், உங்களுக்கு அரசு இயந்திரங்கள் உள்ள எப்படி இயங்குதுன்றது தெரியாது. சரி, நான் எளிதா சொல்றேன். ஒரு அமைச்சர் ஒரு மாவட்டத்துக்கு விசிட் போறாருன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு இயந்திரம் எப்படி இயங்குன்றது பார்த்துருக்கீங்களா? வர்றதுக்கு முன்னாடியே முன்னேற்பாடுகள் எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருவாங்க. முன்னேற்பாடுகள்ன்றதை விட அன்னைக்கு அந்த அமைச்சர் அல்லது துணை முதலமைச்சர் அந்த இடத்துக்கு போகும்போது நலத்திட்ட உதவிகள் வருவாங்க பார்த்துருக்கீங்களா? மேடையில பயனாளிகள் வாங்குவாங்க பார்த்துருக்கீங்களா? அது என்ன முத நாள் பயனாளிகளை புடிச்சு தூக்கிட்டு வராங்களா? முன்கூட்டியே நிகழ்ச்சின்னு தெரிஞ்சவொடனே கடன்ட்டு போய் மேல இருந்து கவர்மெண்ட் புரோட்டோகால் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் போகும். மாவட்ட ஆட்சியர் அவருக்கு கீழே இருக்கிற டெபுட்டி கலெக்டர் ஆர் டிஆர்ஓ ஒரு ஆர்டிஓ கிட்ட சொல்லுவாரு. அவங்க வந்து தாசில்தார்ட்ட சொல்லுவாங்க. தாசில்தார் டெபுட்டி தாசில்தார்ட்ட சொல்லுவாரு. டெபுட்டி தாசில்தார் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லுவாரு. ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய விஓஸ் கிட்ட சொல்லுவாரு. இதுதான் செயின் ஆஃப் கமாண்ட். இவங்க எல்லாம் இந்த உத்தரவுகளை பிறப்பித்த பிறகு அமைச்சர் வர்ற அன்னைக்கு வரிசையா 100 பயனாளிகளுக்கு இந்த சர்டிபிகேட்டை கொடுப்பாங்க. இது போலத்தான் இந்த நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். தீயணைப்புத்துறை, சுகாதாரத்துறை, உள்ளாட்சித்துறை, காவல்துறை இவர்கள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைந்து ஒருவர் கலந்தாய்வு செய்து நீங்க என்ன ஏற்பாடு பண்ணணும், என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க, எது விடுபட்டு போயிருக்கு, இதெல்லாம் செய்யணும். நான் கேட்கிறேன், நேற்று வந்து வெயில் அடிக்கும்ன்றது அதிசயமான விஷயமா? இல்ல, வியப்புக்குரிய விஷயம் கிடையாது. வெயில் அடிக்கும் என்பதும் தெரியாதுன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? இப்படி வெயில் அடிக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது. சம்மர் மாதிரி அடிச்சுட்டு இருக்குல்ல வெயில், அன்யூஷுவலா. நாளைக்கு இவ்வளவு வெயில் அடிக்கும்ன்றதை வானிலை மையம் சொல்லுமா இல்லையா? அப்போது ஞாயிற்றுக்கிழமைகள் ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க, நம்ம இவ்வளவு டீட்டெயிலுக்குள்ள போவேன்னா அதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸ்க்கு வர்றேன். வெயில் இவ்வளோ, நாளைக்கு இன்னைக்கே வந்து 3 நாளைக்கு வானிலை ஆய்வு மையம் போட்டுருல, நாளைக்கு மழை வரும் இல்லைங்க மொட்டை வெயில் அடிக்கும், நாளைக்கு 35 டிகிரி தொற்றும் அப்படின்றது தெரியும். ஓகே, சரி, 15 லட்சம் இல்லைங்க, ஒரு 10 லட்சம் பேர் வருவாங்கட்டு எதிர்பார்க்கலாமா? அரசு எதிர்பார்க்கலாம் தானே. ஒரு 5 லட்சம் பேர் கம்மியா கூட வரலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. 10 லட்சம்னு வச்சுக்கோங்க. சரி, இந்த 10 லட்சம் பேர் இன்னொன்னு 2003க்கும் 2024க்கும் இடையே 20 ஆண்டுகள் இடைவெளி. இந்த 20 ஆண்டுகளில் வாகன பெருக்கம் எவ்வளவு ஏற்பட்டிருக்கு? அதிகமாயிருக்கு இல்லைங்களா? நீங்க அதோட ஒப்பிட்டீங்கனாலே எளிது. அன்னைக்கு மக்கள் பொது போக்குவரத்தை யூஸ் பண்ணிருப்பாங்க, இன்னைக்கு பலர் கார் வைத்திருக்காங்க. பெரும்பாலானோரிடம் இருசக்கர வாகனங்கள் இருக்கின்றன. சோ இப்போ உங்ககிட்ட கார் இருந்துச்சுன்னா நீங்க பஸ்ஸை பிடிச்சு போவீங்க? காரை தான் ஆப்ஷனா தேர்ந்தெடுக்கும். அப்போ எவ்வளவு பிளானிங் பண்ணணும்? இத்தனை வாகனங்கள் ஒன்னு இப்போ 10 லட்சம் பேர் இவங்க ஆர்கியூமெண்ட் படி 10 லட்சம் பேர் எதிர்பார்த்தோம், 15 லட்சம் பேர்னு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோம். இந்த 10 லட்சம் பேர் கடற்கரையை எப்படி வந்தடைவார்கள் சொல்லுங்க? அது ரொம்ப ஷார்ட் டைம்ல 2 மணி நேரம் தான் அந்த ப்ரோக்ராம். அப்போ எப்படி இவர்கள் வந்தடைவார்கள் கடற்கரைக்கு சொல்லுங்க? இல்ல, மொத்த கூட்ட நெரிசல்ல அவ்வளவு எளிதா கடந்து வர முடியாது. நான் கேட்கறது என்னன்னா, கடற்கரையை இணைக்கும் சாலைகள் வழியாகத்தானே வர வேண்டும். அதுல ஒரு சந்தேகம் இல்லையா? அந்த சாலையில கடல் மார்க்கமாக வர வாய்ப்பு இல்ல. போட்ல கடல் அந்த பக்கத்துல இருந்து போட்ல இந்த 15 லட்சத்துல ஒரு 5 லட்சம் பேர் போட்டு பிடிச்சி நம்ம போவோம்ப்பா, பெரிய கப்பல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ரோடு வழியா தானே வருவாங்க. அப்போது இந்த 2 சக்கர வாகனங்களும் 4 சக்கர வாகனங்களும் எது வழியாக பயணிக்கும்ன்றதை கணிக்கிறதுக்கு ஐன்ஸ்டீனின் மூளையா வேண்டும்? அறிவுடை நம்பி மூளை இருந்தால் போதும். அறிவே இல்லை என்றால் தான் இது நடக்கும், அல்லது அக்கறை இல்லாவிட்டாலும் இது நடக்கும், இல்லைங்களா? சோ அப்போ கடற்கரைக்கான இணைப்பு சாலை வழியா மக்கள் வருவாங்க, இல்லைங்களா? அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ண என்ன பண்ணீங்க? ஸோ கடற்கரை மக்கள் வந்தடைந்து விட்டார்கள். வெயில் உடனடியாக. இன்னொன்னு, நீங்க இதெல்லாம் ஏன் பிளான் பண்ணணும்னு சொல்றேன்னா, எந்த கூட்டமா இருந்தாலும் 2 பேரும் மயக்கம் போட்டு விடுவாங்க, அது இயல்பா நடக்கும். அப்போது அவர்களை ஏற்றி செல்ல ஆம்புலன்ஸ்க்கு வழி தெளிவாக இருக்க வேண்டும். இதை நீங்க திட்டமிடணுமா இல்லையா? ஆம்புலன்ஸ் நகரவே முடியல நேற்று போனது. நகர முடியாதுங்க. ஏன்னா தான் நீங்க இத்தனை பேர் இந்த சாலை வழியாக வருவார்கள் என்பதே நீங்க எதிர்பார்க்கலையே. எதிர்பார்த்தா தானே ஆம்புலன்ஸ் எல்லாம் யோசிப்பீங்க. பாமர மக்கள் மீது துளியாவது அக்கறை இருந்தால் இதெல்லாம் நிச்சயமா யோசிச்சிருப்பாங்க. இந்த அதிகாரிகளுக்கு முதல்வருக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும், முதல்வர் குடும்பத்தினர் வசதியாக அமர வேண்டும், அவர்கள் செல்ல வேண்டும்ன்றதை தாண்டி எந்த அக்கறையும் இருப்பதாக தெரியும். ஸோ இந்த நான் சொன்ன இத்தனை டிபார்ட்மெண்ட்களையும் ஒருங்கிணைத்து ஒருவர் கோஆர்டினேஷன் ஒருத்தர் வேணும். பியூரோக்ரஸி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுன்றது உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்க 2010 பேட்ச் ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு வச்சுக்கோங்க. அபினேஷ் 2008 பேட்ச் அதிகாரி, சரிங்களா? இப்போ உங்க 2 பேருக்கும் சீனியரான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கும் பொறுப்பை விட்டாதான் நீங்க வருவீங்க. இப்போ 2010 பேட்ச் அதிகாரிய 2018 பேட்ச் அதிகாரிக்கு நடத்துற மீட்டிங்ல கலந்துக்கொள்ள சொன்னா கலந்துக்க மாட்டாங்க. இதுல கூட்டம்லாம் நடந்திருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க, யாருமே ஆனா வேலையை செய்யல. இந்த அத்தனை நிகழ்வுகளையும் ஒருங்கிணைக்கும் பொறுப்பு ரீட்டா ஹரிஷ் தக்கர் என்ற பொதுத்துறையின் செயலாளரிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர் ரிலேட்டிவ்லி ஜூனியர் ஆபீசர், 2002 பேட்சை சேர்ந்த அதிகாரி. அவங்க இந்த மாதிரி ஜூனியர் ஆபீசரை போடும்போது வர்றவங்க மீட்டிங் வரவங்க எல்லாம் என்னன்னா அப்படின்ட்டு ஓகே ஜூனியர் தானே அப்படின்ற ஒரு இலக்கார பார்வை இருக்கும். இன்னொன்னு, அனுபவம் வேண்டும்.
இந்த அரசுல இந்த பதவிக்கு இவர் தகுதியானவரா என்பதை பார்த்து நியமனங்கள் செய்யப்படுவதில்லை. யாருக்கு இவர் வேண்டியவர், யார் மனதை இவர் குளிர வைத்தவர், யார் மூலமாக வந்தவர் என்பதை பார்த்துத்தான் இவர்கள் நியமனங்களை செய்கிறார்கள். அதெல்லாம் குறிப்பாக ஐஏஎஸ் அதிகாரிகளின் நியமனத்தெல்லாம் முதல்வர் முருகானந்தம் தான் முடிவு செய்வார். செயலாளர் நாங்க சொல்ல வரீங்க, முதல்வர் முருகானந்தம் அவர்கள் தான் முடிவு செய்வார். முதல்வரின் செயலாளர்னு சொல்ல வரீங்க. முதல்வர் அவர் தலைமைச் செயலாளர். அவரு தலைமைச் செயலாளர். தலைமைச் செயலாளர் இந்த கூட்டத்தை நடத்திருக்கணும். தலைமை செயலாளர் இந்த கூட்டத்தை நடத்தினா எல்லாரும் ஒழுங்கா வந்திருப்பாங்க இல்லைங்களா? அப்ப ஜூனியர் சீனியர் இந்த பிரச்சனை ஏற்படாது. ஏன்னா தலைமைச் செயலாளர் அவர் ஏன் இந்த கூட்டத்தை நடத்தாமல் 2002 பேட்சை சேர்ந்த ரீட்டா ஹரிஷ் தக்கர் அவர்களை இந்த கூட்டத்தை, இந்த விமான நிகழ்ச்சியை, ஒருங்கிணைக்கும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு பொறுப்பு டோட்டலாவே அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. பப்ளிக் செக்ரட்டரி, பொதுத்துறை செயலர் அவர்கிட்ட ஏன் ஒப்படைக்கிறாருன்னா, அவர் முதல்வர் முருகானந்தம் ஒரு முதல்வர் போஸ்ட்ல இருக்கிற போய் இந்த மாதிரி மீட்டிங்ல நடத்தின்னு இருப்பாரு. பேருக்கு தான் தலைமைச் செயலர், உண்மையான முதல்வர் அவர் தான். இது வந்து அபத்தமா இருக்கு சார். அபத்தம்லாம் இல்ல, உண்மை தான். விசாரிச்சு பாரு. சரி, அப்ப அவர் என்ன இடத்துல சொல்லுங்க. ரொம்ப ஷார்ட் டைம்ல இப்பதான் ஆக்சுவலி வந்து ஒரு தலைமைச் செயலராக பொறுப்பேற்று முதலாக நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி இது. இதுல வந்து அவர் அதிகமா கவனம் செலுத்திருக்க மாட்டாருன்னு எந்த வகையில நம்ம சொல்றது? கூட்டத்தை அவர் நடத்தலையே. நான் தகவல் தெரிஞ்ச அதிகாரிகள்கிட்ட பேசிட்டு நான் சொல்றேன். ஒருங்கிணைப்பு கூட்டத்தை அவர் தான் நடத்திருக்கணும். ஏன்னா யார் யார் வராங்க? ஃபயர் சர்வீஸ் டிஜிபி, ஹோம் கார்ட்ஸ், சிட்டி கமிஷனர், லாண்ட் ஆர்டர் டிஜிபி, ஹெல்த் செக்ரட்டரி, கார்பரேஷன் கமிஷனர், இத்தனை பேரும் வந்திருக்க வேண்டுமா இல்லையா? சரி, 15 பேர் வந்தாங்க. தண்ணியில, குடிக்க தண்ணியில டாய்லெட் இருந்துச்சா? அதுவும் பிரச்சனை தான். 2 லட்சம் பேர் வந்தா டாய்லெட் ஃபெசிலிட்டி பண்ணுமா வேணாமா? நீங்க எதிர்பாராத கூட்டம்னு சொல்றீங்க, சரியா? 2 லட்சம் பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 லட்சம் பேர் எதிர்பார்த்த கூட்டம்னு வச்சுக்கோங்க. 2 லட்சம் பேர் டாய்லெட் இருந்துச்சா? அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இல்லைன்னு தான் அந்த மக்களை வந்து பேட்டி கொடுத்து கொந்தளிச்சு பேசுறாங்க. அப்ப 2 லட்சம் பேருக்கே நீங்க ஏற்பாடு பண்ணல, 10 லட்சம் பேர் வந்து என்ன ஏற்பாடு செஞ்சீங்க? இப்போ முதல்வர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, எதிர்பார்த்ததற்கு அதிகமாக மக்கள் வந்து விட்டார்கள். எதிர்பார்த்த மக்கள் எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க, சுமாரா சொல்லுங்க. முதல்வர் எத்தனை மக்களை? 5 லட்சம் பேருக்கு டாய்லெட்டுங்க. இதெல்லாம் ஏன் வந்து இது முழுக்க தமிழக அரசின் பொறுப்புன்னு சொல்லிடுறேன்னா, 2 மாசம் டைம் இருந்துச்சு உங்களுக்கு. நிச்சயமா இது வந்து மாநில அரசினுடைய பொறுப்பா தான் நம்ம மெடிக்கல் கியோஸ்க் வச்சிருக்கணும். புரியுதுங்களா? டென்ட்ஸ் மாதிரி போட்டு உள்ள டாக்டர்ஸ் உள்ள தெரியல ஸ்கிரீன் மாதிரி போட்டு மறைச்சு வச்சிருப்பாங்க. எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறது எல்லாத்துக்கும். நீங்க அந்த மெடிக்கல் கியோஸ்க் இருந்தா ஆம்புலன்ஸ்க்கான தேவை என்ன? ரொம்ப முடியாதவங்க தான் ஆம்புலன்ஸ் இது பண்ணிட்டு போகணும். இது என்ன பிரீத்லெஸ்னஸ் ஏற்படும். டப்புன்னு படுக்க போட்டு ஆக்சிஜன் வச்சா காப்பாத்திருக்கலாம். கரெக்டுங்களா? அங்க ஆக்சிஜன் ஃபெசிலிட்டி இருந்துச்சா? அதுவும் இல்ல அப்படின்றது. அதனால தான் 5 பேர் செத்துருக்காங்க. தூக்கி விட்டு எரிஞ்சிட்டீங்க. 5 லட்சம் கேட்ச். அதுதானே? கள்ளச்சாரம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்ச ரூபா, குடிக்க தண்ணி இல்லாம செத்தவனுக்கு 5 லட்சம் ரூபாய். இதுதான் திராவிட மாடல். ஸோ இப்போ இதுல ஹெல்த் செக்ரட்டரி பார்ட்டிசிபேட் பண்ண. ஹெல்த் செக்ரட்டரி வந்து இவங்க சுப்ரியா சாகுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? அவங்க சீனியர். அவங்க எப்படி ஜூனியர் ஆஃபீஸர் நடத்துற கூட்டத்தில் கலந்துக்குவாங்க? அவங்களுக்கு அந்த ஈகோ இருக்காதா? ஏங்க அதிகாரி பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க. அவ்வளவு பேருக்கும் ஈகோ இருக்கு. ஈகோ இல்லாத அதிகாரி கிடையவே கிடையாது. சில அதிகாரிகள், என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அதிகாரிகள் எல்லாம் தலைமைச் செயலாளர் சொன்னாலே கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கையில் இந்த கூட்டத்தை யார் நடத்தியிருக்கணும்? வந்து சீஃப் செக்ரட்டரி தான் நடத்திருக்கணும். இன்னும் நான் சொல்றேன், இவ்வளவு பெரிய நீங்க என்னைக்கு லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ன்றதை எய்ம் பண்ணிட்டீங்களோ அப்போது அமைச்சர் தலைமையில் இதற்கு பொறுப்பாளர்களை நியமித்திருக்க வேண்டும். இந்த அரசு எப்படிப்பட்ட அரசுன்னா, அமைச்சர் சொல்றது அதிகாரி மதிக்காத ஒரு அரசு தான் இந்த அரசு. அதிகாரிகள் யாரும் அமைச்சருடைய பேச்சு கேட்கறது இல்லையா? ஒவ்வொரு துறையை பொறுத்து. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், இதுல காவல்துறையை விட அதிக பிழை செய்தது எதுன்னா சென்னை மாநகராட்சி. புரியுறீங்களா? தண்ணி அடிப்படை இல்லையா? தண்ணியும் கக்கூசும் அடிப்படையா இல்லையா? நிச்சயமா அதுதான் பேசிக் ஃபெசிலிட்டியா. ரெண்டுமே செய்யல. இதுக்கு யார் பொறுப்பு? தமிழ்நாடு அரசினுடைய பொறுப்பு. சென்னை மாநகராட்சி ஆணையர் பொறுப்பு. சென்னை மாநகராட்சி ஆணையர் யார்? குமரகுரு. அவர் அன்பில் மகேஷோடு நெருக்கமாக இருப்பவர் துறையின் அமைச்சர் கே நேருவை எப்படி மதிப்பார்? இந்த அளவுக்கு இதை வந்து முடிச்சு போட்டு பார்க்கணுமா? அப்படித்தான் பார்க்கணும். ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அமைச்சர் இருக்காருன்னா அந்த அமைச்சர் அவருக்கு வேண்டிய செயலாளர்களை போட்டுக்கிறது தான் எல்லா அரசிலும் வழக்கம். கரெக்டுங்களா? இவர் நேரு விரும்பிதான் இவரை போட்டார்னு நீங்க நினைக்கிறீங்களா? அமைச்சரவை மாற்றம் மற்றும் துணை முதல்வர் எலிவேஷன் தொடர்பான பேச்சுக்கள் நடந்து கொண்டிருந்த போது உள்ளாட்சித்துறையை வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் வழங்குவதாக ஒரு பேச்சு அடிபட்டது. உள்ளாட்சித்துறையில ஏராளமான டெண்டர்கள் இருக்கும் என்பது உலகத்திற்கே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுமானால் நம்முடைய ஆள் அங்கே இருக்க வேண்டும் என்று அன்பில் மகேஷுக்கு நெருக்கமான குமரகுருபரன் ஏற்கனவே நியமிக்கப்பட்டு விட்டார், திரு கே நேரு அவர்களின் எதிர்ப்பையும் மீறி. அப்போ ஒரு அன்பில் மகேஷோடு நெருக்கம் என்றால் இயல்பாகவே துணை முதல்வருக்கும் அவர் நெருக்கம். அவர் எப்படி கே நேரு மதிப்பாரு? அடிப்படை இல்லையாங்க. சரி, இதுக்கு சொல்லுங்க, நீங்க என்ன இந்த அளவுக்கு முடிச்சு போட்டு பார்க்கணுமான்றீங்க. சரி, ஏன் வந்து அடிப்படை குடிநீர், மாநகராட்சி குடிநீர் வசதியோ
இல்ல இந்த கக்கூசோ ஏன் ஏற்பாடு பண்ணல சொல்லுங்க? யார் பொறுப்பு? இது கார்ப்பரேஷன் கமிஷன் தானே, சென்னை கார்ப்பரேஷன் தான் பொறுப்பு. சென்னை கார்பரேஷன் ஏன் பண்ணல சொல்லுங்க? இப்போ இல்ல அமைச்சர்களுடைய அதிகாரிகளுடைய இந்த மாதிரியான ஈகோஸ்னால தான் இவ்வளவு பெரிய லேப்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு. அப்படிதாங்க நடக்கும், அப்படிதான் நடக்கும். நீ என்ன கேள்வி கேட்கறது? நான் இவரால் நேருல ஒன்றும் பண்ண முடியலன்றது தானே. இப்போ நேரு குமரகுருபரனை மாத்தணும்னு நினைச்சாருன்னா எழுதி வச்சுக்க, மாற்ற முடியாது அவரால். ஏன்னா ஒரு அன்பில் மகேஷால் நேருல முடியுமா? கனவிலும் முடியாது. அப்போ குமரகுருபரன் எதுக்கு நேரு மதிக்கணும்? ஒருவேளை குமரகுருபரன் மாத்துறது மாதிரி இருந்துச்சுன்னா இவர் அன்பில் மகேஷை சொல்ல போறாரு, அன்பில் மகேஷை துணை முதல்வர்கிட்ட சொல்ல போறாரு. அதை மீறி மாத்திருவீங்களா? சுப்ரீம் பவர் எல்லாமே துணை முதல்வர் கையில வந்துச்சா? யாருக்கிட்டயுமே இல்ல, அதிகாரிகள்ட்ட தான் பவர் இருக்கு. அமைச்சர்கள் துணை முதல்வர் நடவடிக்கை எடுப்பாருன்ற அச்சம் இருந்தாலாவது குமரகுருபரன் இந்த வேலை செய்வாரா? துணை முதல்வர் நினைச்சாலும் இது ஒரு இடியாப்போ சிக்கல். இது இப்ப துணை முதல்வர் வந்து இதுக்கு பொறுப்பான குமரகுருபரன் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னார்னா அவரது நண்பர் அன்பில் மகேஷ் மற்றும் துணை முதல்வரின் நண்பர் ரெண்டு பேரும் சேர்ந்து குமரகுருபரனை காப்பாற்றுவாங்க. நேரு சொன்னாலும் முடியாது. அதையும் மீறி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் முதல்வர் முருகானந்தம் தலையிடுவார். இப்ப நீங்க இவ்வளவு நேரம் பேசுனதுல ஏகப்பட்ட குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இல்லையா? இதுதான் தமிழக அரசு, அவ்வளவுதான். அதனாலதாங்க 5 பேர் செத்துருக்காங்க. அதனாலதான் 5 பேர் செத்துருக்காங்க. இதுல வந்து மிகப்பெரிய அளவுல அரசனுடைய லேப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால அது நிச்சயமா அதை வந்து மறுக்க முடியாது. ஆனாலும் கூட இத்தனை லட்சம் கூட்டம் வருது அப்படின்ற பட்சத்துல இது எக்ஸ்பெக்டடா இல்ல அன்எக்ஸ்பெக்டடா இருந்தாலும் கூட இந்த இத்தனை கூட்டத்தை ஓரளவுக்கு மேல நம்மளால கட்டுப்படுத்த முடியாது அல்லது கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிற ஒரு விஷயத்துக்கு வரலாம்ல. ஏன்னா அப்படிதான் நம்ம இதை பார்க்க முடியும். அப்படி பார்க்க கூடாது. இவ்வளவுக்கு மேல வந்தா கட்டுப்படுத்த முடியாது. எதுக்கு நிகழ்ச்சி நடத்துறீங்க? இப்போ இந்த அத்திவரதர் 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எழுந்தருள்வாரா? அத்திவரதர் 30 வருஷமா 40 வருடத்துக்கு ஒரு முறை அத்திவரதர் எழுந்தருள்வார். எங்களால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது, அதனால அத்திவரதர் இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து எழுந்தருள வேண்டும் என்று சொல்லித்தான் பாருங்க. எனக்கு வியப்பாக இருக்கிறது, மக்களவை எம்பி தூத்துக்குடி எம்பி திருமதி கனிமொழி அவர்கள் அதிகமாக கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும். திமுக கூட்டத்தில் காலியா பூரா காலியா இருக்குன்றதுக்காக கூட்டமே எங்கேயும் கூடக்கூடாதுன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? இன்னொன்னு, அவர் ஒரு மக்களவை உறுப்பினர். ஒரு ஏர்ஃபோர்ஸோட ஒரு நிகழ்ச்சியை வந்து கூட்டம் கூடும் அதனால நடத்தாதீங்க அப்படின்றது என்ன மாதிரியான பேச்சு இது? இது வந்து டைவர்ட் பண்ண பாக்குறாங்களோ மத்திய அரசு மேல அல்லது மத்திய அரசு மேல நீங்க ஒன்னும் பண்ண முடியாது. ஒரு விஷயத்த அடிப்படையா புரிஞ்சுக்குங்க. நான் பார்வையாளர்கள் அத்தனை பேருக்கும் இதை சொல்கிறேன். பிளைட் ஓட்டுறதோட அவங்க வேலை முடிஞ்சிச்சு. இங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தக்கூடிய இவர்கள் தான் மாநகராட்சி, தீயணைப்புத்துறை, காவல்துறை, சுகாதாரத்துறை அத்தனை பேரும் இணைந்து வேலை செய்யும். இப்போ நான் இந்த ஏற்கனவே இவ்வளவு குழப்பங்கள்லாம் சொன்னேன்ல, இதுல இப்ப நான் சொன்ன இந்த துறையில ஒரு துறையோடு இணைந்து வேலை செய்யாது. எப்போது இணையும் இந்த துறைகள், ஒருங்கிணையும். ஒழுங்கா வேலை செய்யணும்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்ற அச்சம் இருக்கும்போது தான் அதிகாரிகள் வேலை செய்வார்கள். 2003 10 லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொன்னேன்ல, அன்னைக்கு ஏன் ஒரு பிசுறு இல்லாம நடந்துச்சு? ஒழுங்கா வேலை செய்யலைன்னா ஜெயலலிதா எப்படி நடவடிக்கை எடுப்பார் என்ற அச்சம் ஒவ்வொரு அதிகாரி மனதிலும் இருந்தது. இன்னைக்கு மந்திரியை மதிக்க மாட்டாங்க. என்ன நடவடிக்கை மாத்தி தான் பாரு. என்ன கார்ப்பரேஷன் கமிஷன் மனசுல அப்படித்தானே இருக்கான், எங்க மாத்தி தான் பாரு. எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய மனநிலையும் அப்படிதான் இருக்கா? ஏன் ஐபிஎஸ் அதிகாரி விட்டுறீங்க? அவங்க மனசுல மட்டும். ஆமா ஆமா. இப்போ அது அரசினுடைய குறிப்பாக முதல்வருக்கு எந்த விஷயத்துல இதுல பெரிய தயக்கம் இருக்கு? இந்த மாதிரியான நடவடிக்கைகள்ல ஏன் தவறு செஞ்சா அதுக்கான உரிய நடவடிக்கை எடுக்க மாட்டாரு என்ற பார்வை எதனால இருக்கு? ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட சொல்லணும், சார் 2 பேர் தலைகீழ தொங்க விடுங்க. 66 பேர் செத்துருக்காங்க கள்ளக்குறிச்சியில. அந்த மாவட்ட எஸ்பியையும் மாவட்ட ஆட்சியரையும் ஆட்சி முடிகிற வரைக்கும் பதவிக்கு வரக்கூடாது, சஸ்பென்ஷன்ல வைங்க. இதை முதல்வர் சொல்லணும் இல்லையா? முதல்வர் அது போல சொல்ல மாட்டார். யாரையும் தண்டிக்க வேண்டும் என்ற எண்ணமே முதல்வருக்கு இல்லை. இத்தனை பேரையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்காக 66 பேர் செத்து ஆட்சிக்கு அவ பெயர் வந்தாலும் சரி. ஸோ அது போல முதல்வர் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லும் போது கூட, சாரி ஐபிஎஸ் மட்டும் சஸ்பெண்ட் பண்ணலாம், ஐஏஎஸ் மாறுதல் பண்ணலான்னு சொல்லிட்டு யாரு? முதல்வர் முருகானந்தம் முதல்வரிடம் சொல்வார். அப்படியா? சரி. ஸ்டாலின் அவர்கள் என்ன நினைத்துக் கொள்கிறார் என்றால், அதிகாரிகளுக்கு எல்லாம் தெரியும், அவர்களுக்கு தெரியாததா? அவர்கள் சொன்னால் சரியாதானே இருக்கும். என்ன சொல்கிறார்களோ அப்படியே செயல்படுத்தி சொல்லுங்க. கிலோ என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? 29. நான் 91 அரசியலை கவனித்து வருகிறேன். அதுக்கப்புறம் திமுக அதிமுக ஆட்சிகளை மாறி மாறி பார்த்திருக்கிறேன். அந்த சாவு எண்ணிக்கை 4 5 உயரும் போது 2 அதிகாரி சஸ்பெண்ட் ஆயிருக்கும். இதுதான் கலைஞர் கருணாநிதி ஆட்சியிலும் நடக்கும், செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியிலும் இதுதான் நடந்திருக்கும். இன்னைக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஒரு சின்ன இண்டிகேஷன் தெரியுது உங்களுக்கு? இல்ல. 5 லட்சம் தூக்கி விட்டு எறிஞ்சிட்டாங்க, முடிஞ்சா? இப்ப நீங்க சொல்லுங்க கிலோ, யாராவது ஒருவர் இதற்கு பொறுப்பாக்கப்பட வேண்டுமா வேண்டாம்? நிச்சயமா அதுக்கான பொறுப்பை வந்து அரசுல குறிப்பாக இதை யாரு முன்னின்று நடத்தினாலும் உங்களுடைய பொறுப்பை கண்டிப்பா பண்ணிதான். இந்த மொமெண்ட் வரைக்கும் 24 மணி நேரம் கடந்துருச்சு. இந்த மொமெண்ட் வரைக்கும் இதற்கான முடிவோ அறிவிப்போ அரசிடமிருந்து வராததற்கு என்ன காரணம் இருக்க முடியும் என்று நீங்கள் சொல்லுங்கள். 5 லட்சம் கொடுத்தீங்க, ஃபைன், சந்தோஷம்.
ஏன் எந்த அதிகாரி மீதான நடவடிக்கை குறித்த அறிவிப்பு இந்த தருணம் வரை 24 மணி நேரத்தை கடந்தும் ஏன் வரவில்லை? அதிகாரிகள் சொன்ன காரணங்களை இவங்க வந்து அக்செப்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாரா? அந்த கோணத்தில் எடுத்துக்கலாமா? அதிகாரிகள் யார் மீதும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று முதல்வர் முருகானந்தம் முடிவு செய்து விட்டால் யார் மீதும் நடவடிக்கை இருக்காது. செயலாளர், தலைமைச் செயலாளர் இல்ல முதல்வர், தலைமைச் செயலாளர் இல்ல முதல்வர், தலைமைச் அது செயலாளர் மாதிரி ஒவ்வொருத்தர் இருக்காங்க. அவங்க சொல்றதானே இவர் கேட்கிறாரு. ஜெயலலிதா சஸ்பெண்டிங்னு ஒரே வார்த்தை, 3வது நிமிடம் சஸ்பென்ஷன் ஆர்டர் கையில இருக்கும். அப்பதாங்க பயம் இருக்கும், மக்களுக்கும் நம்பிக்கை வரும். இதே வேலையா வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க. எவன் செத்தாலும் காசை விட்டுறது அதானே. ஏன்னா இது யாருக்கும் பாதிப்பு இல்லை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த ஒரு முதல்வர் முருகானந்தாகட்டும் மற்றவர்களாகட்டும் இவர்கள் யாருக்குமே பாதிப்பு இல்லை. அதிகாரிகளை காப்பாத்தியாச்சா? இந்த பணம் இவங்க பாக்கெட்ல இருந்து கொடுக்கறது இல்ல, பிரச்சனை இல்லை. அரசனுடைய செத்தவனோட இழப்போட போச்சு. இவங்க குடும்பத்துல யாரும் சாவல, எவனோ ஒருத்தன் குடும்பத்துல தானே சாவுது. கள்ளக்குறிச்சியில் 66 பேர் செத்தானா எவனோ ஏழை தலித்து குடும்பம் தானே, இவங்களுக்கு என்ன பிரச்சனை? முடியும் சார், 10 லட்சம் தூக்கி போடுங்க. அதுதானே இப்போதும் நடந்தது. இது மேன்மேடு டிசாஸ்டர், இயற்கை பேரழிவு வந்து உயிரிழப்பு நடந்தாலும் நீங்க ஏற்பாடு செஞ்சிருக்கீங்களா இல்லைன்னு தெரியாது. 2 மாசம் அவகாசம் இருந்துச்சு உங்களுக்கு. சொல்லுங்க. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க. அவர் முதல்வர் முருகானந்தம் இல்லைன்னு நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க சொல்லுங்க, ஏன் எந்த அதிகாரி மீது நடவடிக்கை இல்லை? எனக்கு சொல்லுங்க. அதான் சார், இப்போ இவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதிகாரிகள் சொன்ன அந்த ரீசனை கன்வின்ஸ் ஆகியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த அர்த்தத்தை அதுதான் நடந்துச்சு. கன்வின்ஸ் ஆயிட்டாரு. இது சரியா? கன்வின்ஸ் ஆகலாமா? நிச்சயமா அதை ஏத்துக்க கோவம் வர வேண்டாம். உங்களை நம்பி தானே நான் விட்டுருக்கேன். உங்களை நம்பி தானே விட்டேன். முதல்வர் இந்த நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு கூட்டத்தை நடத்தல. யார் நடத்தினது? பப்ளிக் செக்ரட்டரி. ஏன் கோஆர்டினேஷன்ல? அடிப்படைங்க தண்ணியை ஏன் வைக்கல? கக்கூசியம் இல்ல, டிராபிக் யார் மேனேஜ் பண்ணுது? பந்தோபஸ்து யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? சஸ்பெண்ட் பண்ணு, இதானே சொல்லணும் சார். சிஎம்கிட்ட போய் சார் இவ்வளவு கிரௌட் வரும்னு. ஓ அப்படியா? ஆமா சார், நீங்க முன்னாடி கூலிங் கிளாஸ் போட்டு வேடி பார்த்துட்டு இருந்தீங்க, உங்களுக்கு தெரியாது பின்னாடி அந்த கூட்டம் கேட்கப்பட்ட கூட்டம். அப்படியா? நம்ம எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் சார்? நம்ம ஒரு 10 லட்சம். நல்ல முதல்வர், திறமையான முதல்வர், கருணை அடிப்படையில் வேலைக்கு வராமல் உழைத்து முன்னேறி தலைமை பதவிக்கு வந்த ஒரு முதல்வர். சரி, எவ்வளவு எதிர்பார்த்தீங்கன்னு அதிகாரிட்ட கேட்கணும். சார் நம்ம ஒரு 5 lakhs எக்ஸ்பெக்ட் பண்ணோம். சரி, அப்படியே நிறுத்து. 5 lakhsக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ண சொல்லு. மெடிக்கல் கியாஸ்க்கு எங்க, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எங்க, ஆம்புலன்ஸ்க்கு பார்த்தேங்க, சதன் ரயில்வேக்கு சொல்லி ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் விட்டீங்களா, மெட்ரோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணீங்களா? சரி, 5 லட்சம் பேருக்கு என்னென்ன அறிவிப்பு ஏற்பாடுகளை செஞ்ச சொல்லுன்னு சிஎம் கேட்டிருந்தாருன்னா என்ன பதில சொல்லியிருக்க முடியும் உங்களால? அதான் கேட்கிறேன். 5 கூட வேணாம், 2 லட்சம் பேருக்கு ஏற்பாடு பண்ணீங்களா நான் கேட்கிறேன். 2 லட்சம் பேரும் முதல்வர் கான்வாய் போல வேகமா டொயின் சைரன் வாகனத்தில் வரப்போவதில்லை. பல்வேறு வாகனங்களை பயன்படுத்தி வருவார்கள். அதற்கான ஏற்பாடுகளை என்ன செய்தீர்கள்? 2 லட்சம் பேருக்கு நீ என்ன ஏற்பாடு பண்ணு சிஎம் கேட்டிருந்தா 2 பேர் இந்நேரம் தலை உருண்டிருக்கும். கரெக்டுங்களா சார்? க்ரௌட் எக்ஸ்பெக்ட் பண்ண க்ரௌடு வரல. எக்ஸ்பெக்ட் பண்ண க்ரௌடுக்கு என்ன ஏற்பாடு பண்ணேன்னு கேட்கணும். இவரும் கேட்க மாட்டார், அவர்களும் சொல்ல மாட்டார்கள். இந்த ஆட்சியோட சிக்கல் புரியுதா? there's no leadership. நீங்க இந்த சேனலுக்கு எடிட்டரு, ஒரு நான் தான் வீடியோ எடிட்டர்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு இதை தப்பா எடிட் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பார்த்த உடனே இது ஏன்ப்பா இப்படி வருதுன்னு கேட்கணும். கரெக்ஷன் பண்ணணும். நான் சொல்றேன் சார், இது அதுக்கு மேல எடிட் பண்ண முடியாது, இப்படிதான் நான் சொல்றேன். நீங்க வேலையை விட்டு தூக்கிடுவேன். நாளில இருந்து என்ன கதை விட்றியா, இது பண்ண முடியாது அப்படின்னு நீங்க உங்களுக்கு கேட்க தெரிஞ்சா எனக்கு அச்சம் இருக்கும். யோ கிலோர் பிடிச்சிருவான், கிலோர் ஏமாத்த முடியாது. நான் எது சொன்னாலும் கிலோர் நம்பிக்கிட்டானா எனக்கு என்ன பிரச்சனை? ஏன்ப்பா இப்படி இந்த மாதிரி வருது, ஜம்ப் ஆகுது இது அப்படின்னு கேட்டோன்னே இல்லை அது அப்படித்தான் சார் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க ஓ அப்படித்தானோ அப்படின்ட்டு அப்படித்தான் என்று ஒரு அறிவிப்பை அதுதான் இந்த அரசு. கிலோர் நான் மீண்டும் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வையை உதாரணமாக சொல்கிறேன். நான் இப்போ பேசியிருக்கேன். இசையமைப்பாளர் திரு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஓகேவா? அப்ப யாரும் சாகலை, அவ்வளவுதான். கரெக்டுங்களா? அதை விட அபாயகரமான ஒரு நிகழ்ச்சி நடந்ததாக நான் பார்க்கிறேன். சிஎமோட கான்வாய் ரோட்ல 20 நிமிஷம் 27 நிமிஷம் மாட்டிக்கிச்சு. ஞாபகம் இருக்குங்களா? அந்த கான்செப்ட்ல தான் மாட்டிக்கிச்சு. சிஎம் வந்து அந்த நிகழ்ச்சி நடக்கும் இடத்தை தாண்டி ஒரு இடத்துக்கு கட்சிக்காரங்களோட கல்யாணத்துக்கு போறாரு. போகும்போது போயிட்டாரு. வரும்போது அந்த கான்வாய் உடஞ்சதுக்கு காரணம் யாருன்னு சொன்னேன். ஐ திங்க் there was some joint commissioner named மூர்த்தி. ஒன்வேயை மாத்தி விட்டுட்டு இருக்காங்க. அவர் வந்து அவரு ஃபேமிலி உள்ள போகணுன்றதுக்காக கான்வாய் பிரேக் பண்றாரு. ஜாம் கான்வாய் பிரேக் பண்ணணும் உள்ள போந்தாங்க எல்லாம். அந்த இது ஒரு ஒன்வேயா இருக்குல்ல, நடுவில் அந்த தடுப்பு உடச்சி வண்டி உள்ள போதும் எல்லாம் 20 நிமிஷம் ஒரு முதல்வர் பாதுகாப்பின்றி சாலையின் நெருக்கடியில் டிராபிக் ஜாமுக்கு நடுவுல வண்டி நின்று இருந்த போது 4 பேரை தூக்கியிருந்தா இன்னைக்கு இது நடந்திருக்குமா? நீங்கள் எதிலிருந்தும் பாடம் கற்றுக்கொள்ளவில்லையே. அடுத்த முறை கவனமா இருக்கணும்னா என்ன 5 பேர் சாப்பிடுமா சொல்லுங்க. அன்னைக்கு நீங்க எளிமையா கேட்கிறேன், அன்னைக்கு நடவடிக்கை எடுத்திருக்கணும் வேணாம். இது வேற யாருக்கும் நடக்கல, முதல்வருக்கே நடந்தது. இது மிகப்பெரிய பாதுகாப்பு குறைபாடு. கிலோ
சிஎமோட கான்வாய் போகும்போது வெஹிக்கிள்ஸ் ஏன் ஸ்டாப் பண்றாங்கன்னா எவனாவது கல்லவுட் எறிவான். புரோட்டோகால்ஸ் இருக்குதுக்கெல்லாம் கிட்ட போக கூடாது. நம்மளாம் நினைச்சாலும் நெருங்க முடியாது. அப்படித்தான் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும். அப்படி இருக்கும்போது முதல்ல ரோட்ல உட்கார்ந்துட்டு 20 வருஷம் உட்கார்ந்துருக்க வச்சுட்டாங்கன்னா காரணம் யார் என்று அப்போதாவது தலை உருண்டிருக்க வேண்டுமா இல்லையா? 2 டிசியை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அப்போ பள்ளிக்கரண டிசி நினைக்கிறேன், தீபா சத்யன் அண்ட் ஒன் மோர் டிசி. அவங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதோட நல்ல பதவிக்கு கொடுக்கறதுக்கு பேர் பனிஷ்மெண்டா? ஒரு முதல்வருக்கு கோபம் வரணுமா வேணாமாங்க? முதல்வர் இது மாதிரியான நடவடிக்கைகளை பெரிய அளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுக்காததுனால அதிகாரிகள் எல்லாமே அதை சரி தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்களா? நீங்க சொன்னது சரி. நான் இன்னும் கூடுதலா சொல்றேன். அதிகாரிகள் இது நம்ம கவர்மெண்ட், அவரு என்ன நம்ம மேல் நடவடிக்கை எடுக்கிறது? எடுத்து வாட் நான்சென்ஸ். நம்ம மேல அவர் நடவடிக்கை எடுக்கிறதா? இதெல்லாம் ஒண்ணும் சரியில்லையே. இந்த லெவலுக்கு போயிடுச்சு. ஒருவருக்கு மீது கூட இவரால் நடவடிக்கை எடுக்க முடியாது. 66 பேர் செத்தான். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸ் சஸ்பெண்ட் பண்ணாங்களா? திருப்பி அவருக்கு போஸ்டிங் போட்டாங்களா இல்லையா? ஹைகோர்ட் கேள்வி கேட்டுச்சு பாத்தீங்களா? டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் அப்படியே சஸ்பென்ஷன் வச்சிருக்கு. ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு திருப்பி எந்த அடிப்படையில் வேலை கொடுத்தீர்கள் என்று கேட்டார்களா இல்லையா? இதான் நடவடிக்கை. புரியுதா? இப்ப எப்படி பயம் இருக்கும் உங்களுக்கு? எப்படி பயம் இருக்கும்? அதான் சொல்றேன்னு. ஒரு சீஃப் செக்ரட்டரி இந்த கோஆர்டினேஷன் மீட்டிங் நடத்திருக்கமா இல்லையாங்க? கண்டிப்பா அவர் தான் நடத்திருக்காரு. சிஎஸ் வரனா அத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒழுங்கா அட்டன் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? டிஜி அட்டன் பண்ணுவாரு, கமிஷனர் அட்டன் பண்ணுவாரு, கார்பரேஷன் கமிஷனர் ஒழுங்கா வந்திருப்பாரு. நீங்க ஏதோ ஒரு பப்ளிக் செக்ரட்டரியை வந்து அவர் ஒரு பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர்களை போஸ்டிங் போட்டு 2 மாசம் தான் வந்து 3 மாசம் ஆகுது. இப்ப நிறைய இடத்த சேஞ்ச் பண்ணாங்க, ஷஃபிள் பண்ணாங்களா, அதுல தான் வந்தாங்க. அவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கும்? இன்னொன்னு சொல்றேன், பொதுத்துறைக்கு எப்போதுமே மிக மூத்த அதிகாரிகளை தான் போடுவாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர், அதாவது சீஃப் செக்ரட்டரி ரேங்க் நெருக்கமா போடுவாங்க. ஏன்னா பப்ளிக்ன்றது பொதுத்துறை, அது எல்லாத்துக்கும் சேர்த்து. ஐஏஎஸ் ஆஃபீஸரோட டிரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங் ஹேண்டில் பண்றதும் பொதுத்துறை தான். பப்ளிக் ஸ்பெஷல் ஏ, லாண்ட் ஆர்டர், லொட்டு எல்லாமே அதுக்கு கீழே தான் வரும். அப்போ சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் அங்க போடுவாங்க. ஒரு ஜூனியர் ஆஃபீஸர் போஸ்டிங் போடும்போது இதுக்கு முன்னாடி போட்டது நந்தகுமார், அவரும் ஜூனியர், பள்ளிக்கல்வித்துறை செயலராக இருந்தார்ல, பள்ளிக்கல்வித்துறை இயக்குநராக இருந்தார்னு நினைக்கிறேன், அது ஆணையராக இருந்தார்னு நினைக்கிறேன். அவர் தான் பொதுத்துறை செயலர். அது போடும்போதே தெரியலையா உங்களுக்கு? the choices you make, யாரை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்றது இருக்குல்ல. அம்மி கொத்தரோட கூப்பிட்டு கோயில் சிலை செய்ய சொன்னா என்ன ஆகும்? அப்படி அம்மி கொத்துபவர்கள் தான் இன்று அதிகாரிகளாக இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே தமிழகம் என்ற சிலை மாட்டி கொண்டிருக்கிறது. முதல்வரையும் சேர்த்து தான் சொல்றேன். முதல்வர் சேர்ந்துதான் இதுல மாட்டிருக்காரு. ஏங்க உங்களுக்கு தாங்க ஓட்டு போட்டோம் நாங்க. முருகானந்துக்கோ குமரகுருக்கோ ரீட்டா ஹரிஷ் டக்கருக்கோ ஓட்டு போடல. நாங்க முதல்வருக்கு ஓட்டு போட்டோம். அவர் தானே பொறுப்பு, அவர் தானே அழைக்கிறார். இன்னைக்கு எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் 15 லட்சம் மக்கள் இந்த நிகழ்ச்சியை அட்டன் பண்ணி திரும்பி போயிருந்தா திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைன்னு இவர் தானே வருவாரா இல்லையா? அவருக்கு தான் ஜனங்க ஓட்டு போட்டாங்க. அவரு தான் பொறுப்பு. ஏற்கனவே ஒரு சேனல்ல பேசியிருந்தேன். ஒரு உயர் அதிகாரி சேலம் போன ஃபிளைட்ல யாரு கூட போனார்னு பாத்தீங்கல்ல? எடப்பாடி பழனிசாமி கூட உட்காந்து சீட்டை மாத்தி உட்காந்து என்ன வேலை பண்ணாங்கன்னு. இந்த அதிகாரிகள் அடுத்த ஆட்சி வந்தால் அப்படி மாறி விடுவார்கள். அவர்கள் இது குறித்தெல்லாம் எந்த கவலையும் கிடையாது. ஒழுங்காக ஆட்சி நடத்தவில்லை என்றால் ஆட்சியை இழக்கப் போவர்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக இல்லை என்றால் அதற்கான விலையை கொடுப்பார்கள். ஏற்கனவே குடிநீர் குறைபாடு, மருத்துவ ஃபெசிலிட்டிஸ்லாம் முறையா பண்ணல, ஃபர்ஸ்ட் எய்டுக்கான எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் பெரிய அளவுல கொடுக்கல அப்படின்றது தான் பிரதானமான ஒரு விஷயமா பார்க்கப்படுச்சு. இதையும் தாண்டி பல்வேறு குறைபாடுகள் இருந்திருக்குன்ற விமர்சனம் இருந்தாலும் கூட எந்த விஷயத்துல முதன்மையா அரசு கவனம் செலுத்தியிருக்கணும், ஏன் அதில் தவற விட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக எம்பி திருமதி கனிமொழி சொல்லியதில் தான் அவர்கள் கவனம் செலுத்தியிருக்க வேண்டும். அதிக கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும். கூட்டமே கூடக்கூடாதுன்றீங்க. அதிக கூட்டம் கூடுறதுக்கு ஆட்சி நடத்த தெரியவங்க இருக்கும்போது கூட்டம் கூட்டினா அவங்க சமாளிப்பாங்க. 2003 10 லட்சம் பேர் கூட்டினாங்கன்னா ஜெயலலிதாவுக்கு ஆட்சி நடத்த தெரியும், அதிகாரிகிட்ட வேலை வாங்க தெரியும், நடத்துவாங்க. அதிக கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்கன்னா அப்ப நம்ம ஆட்சியில அதிக கூட்டம் கூடுற நிகழ்ச்சி எதையும் நடத்தக்கூடாது. வேணா கட்சி நிகழ்ச்சி நடத்தலாம், ஒருத்தனும் வரமாட்டான். ஸோ இது போன்ற நிகழ்ச்சிகளை அரசு தவிர்ப்பதுதான் ஒரே வழி. எனக்கு ஃபார்ச்சுனேட்டா இருக்கு, அத்திவரதர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எழுந்தருள் இருந்தால் என்ன ஆயிருக்கும் என்று நான் ஊகித்து பார்க்கிறேன். என்ன செஞ்சிருக்கணும்னா நான் சொல்லிட்டேன். நான் இது என்ன பண்ணிருக்கணும்னு கேட்டீங்க. இந்த கோஆர்டினேஷன் மீட்டிங் நான் சொன்னேன்ல, இவ்வளவு பேரையும் கூப்பிட்டு கோஆர்டினேஷன் மீட்டிங், அதை நீங்க ஒழுங்கா நடத்திருந்தாலே ஒழுங்கா நடந்திருக்குனாங்க. இன்னொன்னு என்ன செஞ்சிருக்க வேண்டும்னா, சரி அது நடக்கல, முடிஞ்சு போச்சு, 5 பேர் இறந்துட்டாங்க, அதுக்கப்புறமா தான் நடவடிக்கை எடுத்தீங்களா? செத்த வீட்டு ஒரு 5 லட்சத்தை தூக்கி அப்படி அடிச்சுட்டு எப்படி அமைதியா அடுத்தது கட் நோக்கி நகர்ந்து செல்கிறார்கள் பார்த்தீர்களா? அடுத்த முறை கவனமாக இருப்போம் என்று சொல்கிறீர்களே, இந்த முறை கவனமாக இல்லாதவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? ஒரு கேள்வி இருக்குல்ல, யார் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. நான் சொல்றேன். என்னுடைய அரங்கிற்கு நேர்காணல்